வணக்கம். நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் 2000க்கு மேற்பட்ட காலி பணியிடங்களை அறிவித்திருந்திருக்காங்க. அதற்கான தேர்வு பார்த்தீங்கன்னா ஜூன் இறுதி மற்றும் ஜூலை மாதம் நடக்கும் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதற்காக பார்த்தீங்கன்னா நம்ம பாரத் எக்ஸாம் டீம் ஒரு ஸ்பெசிஃபிக் சப்ஜெக்ட்டுக்கு நம்ம ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோம். அதே போல் நம்ம எக்ஸாம் பேட்டர்ன் ஒரு கிளாரிட்டி வரணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த காணொலி பண்ணுறோம். நீங்கள் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய வேகன்சி போட்டிருக்காங்க. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சிவில், மெக்கானிக்கல், ட்ரிபிள் இ படித்தவங்களுக்கு அதிகப்படியான எண்ணிக்கையில் காலி பணிகள் இருக்குது. இது டிப்ளமோ ஸ்டாண்டர்டும் பண்ணியிருக்காங்க, டிகிரி ஸ்டாண்டர்டுமே அவங்க காலி பணிகள் அறிவிச்சிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முதல் பேசிக்காக நம்ம அடிப்படையாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். எந்த எக்ஸாம் பேட்டர்ன் அடிப்படையில் தேர்வு செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்மக்கிட்ட என்னென்ன ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பேட்டர்ன் வந்துடுவோம். இப்போ எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா பேப்பர் 1, பேப்பர் 2 அதாவது 2 கிரேடில் வச்சுருக்காங்க. இந்த பேப்பர் 1 ஒரு நாளாக நடைபெறும், பேப்பர் 2 இன்னொரு எக்ஸாமாக நடைபெறும். ஸோ ரெண்டுமே ஒரே நாள் நடைபெறாது. பேப்பர் 1 பார்த்தீங்கன்னா உங்களுடைய சப்ஜெக்ட் பேப்பர்னால் நீங்கள் ட்ரிபிளியாக இருக்கலாம், மெக்கானிக்கலாக இருக்கலாம், சிவிலாக இருக்கலாம். ஸோ உங்களுடைய சப்ஜெக்ட் பேப்பரில் 200 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதில் 300 மார்க்கு கன்வெர்ட் பண்ணிப்பாங்க. சரிங்களா? ஸோ இது ஓஎம்ஆரில் நடைபெறும். நெகட்டிவ் மார்க் கிடையாது. சரிங்களா? நெகட்டிவ் மார்க் கிடையாது. 3 மணி நேரம் இந்த தேர்வு நடைபெறும். ஸோ பேப்பர் 1 இது ஒரு நாள் நடைபெறும். இல்லை அன்றைக்கி மதியமே கூட பேப்பர் 2 நடைபெறலாம். நம்ம கான்டாக்ட் வந்ததுக்கப்புறம் தெரியும். ஸோ ஒரே நாள் நடைபெறலாம், இல்லை காலையில் மதியம் நடைபெறாங்க. அப்புறம் பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா 2 பார்ட் ஏ, பார்ட் பின்னு வச்சுருக்காங்க. பார்ட் ஏல பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, பார்ட் பியில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸு. ஸோ இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் நீங்கள் 40% இருந்தால் போதும். ஸோ இந்த மார்க்கை அவங்க ரேங்கிங்க்கு கன்சிடர் பண்ணிக்க மாட்டாங்க. சரிங்களா? ஸோ இந்த பேப்பர் 2ல் பார்ட் ஏவை தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஜஸ்ட்டு நீங்கள் பாஸ் பண்ணால் போதும். இந்த மார்க்கை ரேங்கிங்கு கன்வெர்ட் பண்ண மாட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பார்ட் பியில் 100 ஜிஎஸ். சரிங்களா? இந்த ஜிஎஸ் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, எக்கனாமிக்ஸ், பாலிட்டிக்ஸ், சயின்ஸு, அப்புறம் மேக்ஸ், இது எல்லாம் இன்க்ளூட் ஆகி 100 கொஸ்டின்னு அதை 150 மார்க் கன்வெர்ட் பண்ணிக்குவாங்க. அப்போ நம்ம ரேங்கிங் லிஸ்ட்டுக்கு இந்த 300 மதிப்பெண் சப்ஜெக்ட் பேப்பர் இது விட்டுருங்க. தமிழ் பாஸ் பண்ணால் போதும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 150, 300 + 150 450 ப்ளஸ் இந்த 60 மார்க். சரிங்களா? அது இந்த இன்டர்வியூ வைக்கிறாங்க, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இன்டர்வியூ, இதுக்கு 60 மார்க். மொத்தம் 510 மார்க் தான் உங்களுக்கு ரேங்கிங் கொடுப்பாங்க. சரிங்களா? 510 மார்க் தான் உங்கள் ரேங்கிங் வரும். ஸோ அடிப்படையாக இதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா சில பேர் தமிழுக்கு வீடியோ உட்காந்து படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஜஸ்ட்டு இதுக்கு ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டினை பார்த்தாலே நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ நமக்கு ரொம்ப காலம் பார்த்தீங்கன்னா டைம் ரொம்ப ஷார்ட் டைம் தான் இருக்குது. ஸோ அதில் நம்ம என்ன பண்ணலாம்? சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிப்ஸு, ஒரு ஐடியான்னு சொல்கிறேன். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் ஒரு 20 லட்சம் பேர் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே குரூப் 4 அது ஜூன் 9 நடைபெறுது. அதுதான் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணுங்க. கொஞ்சம் மெனக்கட்டிங்க, கொஞ்சம் எஃபோர்ட் போட்டிங்கன்னா அருமையாக இந்த ஒரு வேலைவாய்ப்பை வாங்குறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கும். ஏன்னா நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4லே பாதிக்கு மேலே பாஸ் ஆகி வேலையில் இருக்கிறது பிஇ கிராஜுவேட்ஸ் தான். ஸோ இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் தான் அதிகமாக போகிறாங்க. ஸோ அதில் ஒரு சிலர் இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா அழகாக ஃபஸ்ட்டு அட்டெம்ப்ட்லேயே நீங்கள் வேலை வாங்கிடலாங்க. ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்லேயே பார்த்தீங்கன்னா 450 மார்க்ஸ் வருது. சரிங்களா? அப்போ ரிட்டர்னில் ஹை மார்க் எடுத்தாலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 80% நீங்கள் வேலை கிடைச்ச மாதிரி நினச்சிக்கலாம். ஸோ இந்த ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா இப்போ ஏற்கனவே ப்ரெஷராக இருக்கீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக படிச்சுருங்க. எனக்கு இன்ஜினியரிங் முடிச்சோ இல்லை டிப்ளமோ முடிச்சோ 3 வருஷம் 4 வருஷம் ஆச்சுன்னா கொஞ்சம் எஃபோர்ட் போட்டிங்கன்னா நீங்களும் வெற்றி பெற்று வேலைவாய்ப்பு பெறலாம். ஸோ ஒரு சில பேர் இது ஒரு பெர்மனன்ட் ஜாப்பாங்க, டெம்பரரி தானே அந்த மாதிரி போட்டிருக்காங்க அப்படின்னா சொல்லுவாங்க. அது எந்த ஒரு பணிக்கு போனாலுமே பெர்மனன்ட் பண்ண மாட்டாங்க. ஃபஸ்ட்டு 1 இயர் ப்ரொபோசல் இருக்கும், அதுக்கப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தா கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ எங்கள் ஃபீஸே வாங்கலை, எப்படிங்க எங்கள் ஃபீஸ் விண்ணப்ப கட்டணமே வாங்கலையேங்க, அதான் டவுட்டாக ஏங்க வாங்கலைன்னா சந்தோஷம் தானே. சரிங்களா? ஸோ அதை பற்றி கவலைப்படாதீங்க. சரிங்களா? இது பெர்மனன்ட் ஜாப் தான் ஆக்குவாங்க.
ஓகேவா? அதுக்காக இவ்வளோ ஷெடியூல் போட்டு கம்யூனிட்டி வைஸாக வந்து பிரித்து இந்த மாதிரி பண்ணுறாங்க சரிங்களா? ஸோ டெம்பரரினா அந்த மாதிரி மெனக்கிட மாட்டாங்க சரிங்களா? டேரெக்டாக இன்டர்வியூ வச்சுட்டு அந்த டிஸ்ட்ரிக்ட் வைஸாக கூட கூப்பிட்டுக்கலாம். ஸோ இது பெர்மனன்ட் பண்ணுவாங்க சரிங்களா? ஸோ அதனால் வந்து இது வந்து பெர்மனன்ட் பண்ணுவாங்களா டெம்பரரி அப்படியே யோசிக்கணும்னா இப்போதைக்கு நீங்கள் வேலையை நுழைங்க, உங்களுக்கான வழி வந்து பிறந்துக்கிட்டே இருக்கும், வழி கிடச்சிக்கிட்டே இருக்கும் சரிங்களா? அதனால் வந்து நம்ம படிக்கிறதுல கான்செப்ட் பண்ணுவோம். நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தான் எய்ம் பண்ணி படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து எனக்கு இந்த பணி கிடைச்சா போதும் நினச்சிங்க அப்படின்னா அழகாக வந்து கொஞ்சம் எஃபோர்ட் போட்டீங்க அப்படின்னா இந்த வேலையை வாங்கிடலாம். ஓகேவா? சரிங்க. இப்போ நம்ம வந்து என்ன ஸ்டடி மெட்டீரியல் எடுத்துருக்கோம், என்ன கொடுக்குறோம் அப்படின்னா, இப்போ நம்ம எந்த ஒரு பணிக்கு போனாலுமே வந்து முந்தைய நாட்கள் கிடைச்சா கொஞ்சம் வந்து நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா வந்து எந்த ஒரு ஐடியாவும் இல்லாமல் வந்து நம்ம எப்படி இறங்குறது களத்தில் அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க. மோரோவர் சேம் சிலபஸில் தான் டிஎன்பிஎஸ்சி கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸில் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம சிலபஸ் வந்து கம்பேர் பண்ணப்போ மோரோவர் சேம் சிலபஸ் தான். ஸோ அதனால வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஸ்டடி மெட்டீரியல் வாங்குறவங்களுக்கு டிஎன்பிஎஸ்சியில் வந்து சேம் சிலபஸில் என்னென்ன கண்டக்ட் பண்ணாங்களோ அந்த ஒரு ப்ரீவியஸ் செட்லாம் எடுத்து கொடுக்குறேன் சரிங்களா? அது ஃபஸ்ட்டு வந்து இது வந்து நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 5 செட்டு வந்து நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அழகாக வந்து அச்சீவ் பண்ணிடலாம். ஓகேவா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட்லேயும் மெட்டீரியல் வச்சுருக்கோம். சிவிலுக்கு வந்து அதாவது எம்சிக்யூ டைப்பில் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் மெட்டீரியல் இருக்குது. அதே போல் நோட்ஸாகவும் ஆன்லைனில் எடுத்தது நோட்ஸாகவும் ப்ரொவைட் பண்ணுவோம். உங்களுக்கு வந்து சிவில், மெக்கானிக்கல், ட்ரிபிள் இந்த மூன்றுக்குமே வந்து டிகிரி ஸ்டாண்டர்டில் ஸ்டடி மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது. எம்சிக்யூ ப்ளஸ் வந்து நோட்ஸாகவும் வந்துருக்கும் சரிங்களா? ஸோ அதில் ரெண்டுமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். அதே போல் டிப்ளமோ ஸ்டாண்டர்ட்லையுமே எம்சிக்யூ மட்டும் எடுத்துருக்கோம். ஸோ டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் எனக்கு டைம் இல்லை, அதனால் டிப்ளமோ ஸ்டாண்டர்டில் சிவில், மெக்கானிக்கல், ட்ரிபிளிக்கு வந்து எம்சிக்யூ அது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது வந்து இந்த டிகிரி ஸ்டாண்டர்டில் 4000 ப்ளஸ் எம்சிக்கும், டிப்ளமோ ஸ்டாண்டர்டில் ஒரு 2000 மேலே எம்சிக்கும் உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியலாக வந்து நம்ம டீம் வந்து எடுத்துருக்காங்க சரிங்களா? ஸோ நம்ம வந்து இப்போ யாருமே வந்து மெனக்கெடுங்க. ஸோ நம்ம டீம் வந்து நிறைய பேர் எம்எல்ஏ ரொம்ப வருத்தப்படுவீங்க, ஏன்னா இவ்வளோ டிலேவாக கொடுக்குறது அப்படின்ட்டு. இல்லை நமக்கு நிறைய நம்ம வந்து உண்மை நாள் மாதிரி இயங்கினால நம்ம டீம் வந்து பண்ண சொல்லி கொடுக்குறது டிலே ஆயிடுச்சு சரிங்களா? ஸோ இருந்தாலும் வந்து நீங்கள் ஏற்கனவே வந்து சோர்ஸ் எடுத்து படிச்சுட்டு இருக்கலாம். நம்மகிட்ட வந்து கொஞ்சம் வாங்கி படிச்சிங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அந்தளவு சிலபஸை கவர் பண்ணி தான் நம்ம மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ வேணுங்கிறவங்க விருப்பம் உள்ளவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து டிப்ளமோ ஸ்டாண்டர்டுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் இருக்குது, டிகிரி ஸ்டாண்டர்டுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் இருக்குது. இன்னொரு விஷயத்தை சொல்லிடுறேன். இந்த பேப்பர் 2 இருக்குது பார்த்தீங்கன்னா பொது அறிவு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் வந்து தமிழ்லேயும் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் இருக்கும் சரிங்களா? ஜிஎஸ் சரிங்களா? அப்புறம் பேப்பர் 1 சப்ஜெக்ட் பேப்பர் வந்து யாருக்கு வந்து சிவில், மெக்கானிக்கல் மட்டும்தாங்க பைலிங்குவல் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பார்த்தா தெரியும். சிவிலுக்கும் மெக்கானிக்கலுக்கு தான் அது தமிழ்ல இருக்குது, இங்கிலீஷில் இருக்கும் கொஸ்டின் சரிங்களா? மற்ற ட்ரிபிள் இ அதர் சப்ஜெக்ட் எல்லாமே வந்து இங்கிலீஷ் மீடியம் தான் இருக்கும். சார் நம்ம மெட்டீரியல் என்னங்க குடிக்கிறீங்க பேப்பர் 1க்கு, அது சப்ஜெக்ட் பேப்பருக்குன்னா நம்ம வந்து இங்கிலீஷ் மீடியம் மட்டும்தான் எடுத்துருக்கோம். ஸோ தமிழில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறது பெரிய சிக்கலான வேலை, இன்னும் 2 வருஷம் ஆகும் பண்ணோம்னா. அதனால் வந்து டிகிரி ஸ்டாண்டர்டில் மெட்டீரியல் எல்லாமே இங்கிலீஷ் மீடியத்தில் இருக்குது, டிப்ளமோ ஸ்டாண்டர்ட்லேயும் இங்கிலீஷ் மீடியத்தில் தான் ஸ்டடி மெட்டீரியல் இருக்குது. நம்ம எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே சிவில், மெக்கானிக்கல், ட்ரிபிள் இ சரிங்களா? அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ் வந்து போத் வச்சுருக்கோம். அது தமிழ், அது சில பேர் வந்து தமிழ் வழியில் படிச்சிருப்பீங்க ஸ்கூல் டேஸில், அவங்களுக்கு வந்து பொது அறிவு படிக்கிறதுக்கு வந்து தமிழ்லேயே வச்சுருக்கோம், இங்கிலீஷில் இருக்க ஜிஎஸ் மட்டும். இந்த 150 மார்க் அட்டன் பண்ணீங்களா, அது வந்து தமிழ் இருக்குது. இது தமிழ் எழுதி வச்சுட்டு நீங்கள் தமிழ் தான் படித்தாங்க சரிங்களா? ஸோ இதுதான் கொஞ்சம் உள் வாங்கிக்கோங்க. மொத்தம் வந்து 5-10 மார்க்ஸ் தான் உங்களுக்கான ரேங்கிங்ஸ் தான் வரப்போகுது. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 மாதம் தான் இருக்குது சரிங்களா? இப்போ வந்து நம்ம மே எண்டு வந்துட்டோம், அவங்க ஜூன் இறுதியில் வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடும். நல்லா இருந்தால் ஒரு மாதம் இருக்குது. ஸோ இதை ப்ராப்பராக பயன்படுத்திக்கிட்டீங்க. ஏன்னா யாருமே வந்து அவ்வளோவா எஃபோர்ட் போட்டு பெரிய பெரிய அகாடமியோ இல்லை எதுவும் யாருமே வந்து கண்டக்ட் பண்ண மாதிரி தெரியல. ஸோ இது கொஞ்சம் புரிஞ்சு உருவாக்கிக்கோன்னா என்டையே வந்து தமிழ்நாடுமே இப்போ வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தான் எய்ம் பண்ணுறாங்க. அதே போல் வந்து இப்போ கோர்ட் எக்ஸாம் போகிறதுனால மற்ற அதர் ஸ்டூடெண்ட்ஸுமே அதில் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஈஸியஸ்ட் வே டு கெட் ஜாப் சரிங்களா? ஸோ அதனால் வந்து இதை வந்து ப்ராப்பராக வந்து யூட்டிலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்களும் கார்பரேஷனில் இப்போ நான் இன்ஜினியராக நீங்கள் ஜாப்பில் ஜாயின் பண்ணலாம். என்னோடய பிஸ்னஸும் கூட. ஸோ விருப்பம் உள்ளவங்க வந்து நல்லா படி. நான் ஸ்டடி மெட்டீரியல் வாங்கறதுக்காக சொல்கிறேன். மற்றவங்க ஓன் சோர்ஸில் வந்து நீங்கள் மெட்டீரியல் எடுத்தாலும் பரவாயில்ல, இன்னும் 1 மந்த் தான் இருக்குது, ப்ராப்பராக படிங்க. ஸோ நம்மளுடைய கைடன்ஸ் அப்டேட் வந்து இனி வர காலங்களில் தொடர்ந்து இருக்க தான் போகுது. ஸோ புதுசாக இந்த முனிசிபாலிட்டி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, ஃபாலோ பண்ணுறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது சம்மந்தமாக ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வந்து கமெண்ட் தெரியுங்க. நெக்ஸ்ட்டு காலையில் வந்து நம்ம
நம்ம டவுட்டை கிளியர் பண்ணலாம். ஸோ அடுத்தடுத்த காணொலிகள் வந்து உங்களுக்காக வந்து நம்ம பண்ணத்தான் போகிறோம். ஸோ மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.